வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிகோஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புது பிளேலிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹெல்த்தி ரெசிபீஸ். இப்போ நார்மலாக நம்ம சித்தாவில் வந்து என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு செப்பரேட் கேட்டகரி இருக்குது. இருந்தாலும் நம்ம நார்மலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் மதியம் லஞ்ச், அப்புறம் நைட்டுக்கு டின்னர், அப்புறம் ஸ்நாக்கு எல்லாத்துலேயும் எவ்வளோ உள்ள குவான்டிட்டி கேலரிஸ் இருக்குது, அது ஒன்றுத்தில் எவ்வளோ உள்ள கரெக்டான ப்ரோட்டீன் இருக்குது, எல்லா கண்டென்ட்டும் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிகிற மாதிரி ஒவ்வொரு ரெசிபீஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ப்ராப்பராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனானா வச்சு ஒரு ப்ராப்பரான ஹெல்த்தி பேன்கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரம் வேணும். அதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஹாஃப் டம்ளர் வந்து கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வந்து இது பசு ஆடை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது. எதுக்காக அப்படின்னா நெய்க்காக. நெக்ஸ்ட்டு 2 பனானா, அப்புறம் 2 எக்கு, அதுக்கப்புறம் பியூர் கவ் மில்க். ஓகேங்களா, இது நல்லா பார்த்தீங்கன்னா ஆடை அப்படியே இதில் நிற்கும். நெக்ஸ்ட்டு அட் லாஸ்ட் ஸ்வீட்னிங்க்கு என்ன அப்படின்னா பியூர் நாட்டு சர்க்கரை. இது நாங்களே தான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணுறது எல்லாமே நாங்களே தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ தான் ஓவராலாக நம்ம பேன்கேக் செய்ய தேவையான பொருட்கள். இப்போது நம்ம இதில் இருக்க ஆடையை வந்து நீட்டாக கலெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், இது சுத்தமான பசும்பால், அது நல்லா நைட்டே காய்ச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ இருக்க இந்த ஆடை என்ன பண்ணணும் அப்படின்னா நீட்டாக அப்படியே ஃபுல்லாகவே வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் பால் அப்படியே இருக்குது. ஸோ இந்த பாலை நம்ம பேன்கேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓவராலாக பனானா கூட நம்மளோட கார்டன்லேருந்து வந்தது, நம்மளே தான் பறிச்சது. இது வீட் ஃப்ளாரும் அதே தான், நம்மளே தான் பியூராக செஞ்சது. எக் மட்டும்தான் ப்ராய்லர். ஓகேவா, மிச்சம் எல்லாமே ரொம்பவே நேச்சுரலான திங்ஸ். ஒரு வேளை வெஜிடேரியனாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் எக் ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதில் ஃபுல் ஃபேட்டாக இருக்கிற மில்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டியா அதோட ப்ரோட்டீன் கண்டென்ட் எல்லாம் இதில் ஈக்குவலைஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கோதுமை மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். பனானா 2 எடுத்தாச்சு. இப்போ இந்த உப்போட இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 பனானாவை நம்ம ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹனிக்கு தேவையான இந்த ஆடை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் மெல்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேன்கேக்குக்கான மிக்சரை வந்து நம்ம அந்த மெல்ட் ஆகிற ஹனிக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் 2 எக் போட்டிருக்கோம், அப்புறமா கொஞ்சமாக பால் ஊற்றிருக்கோம். இதை நல்லா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹேண்ட்ஸில் வச்சுக்கலாம். இது மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் பீட் பண்ணலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பீட்டரை வச்சு நீங்கள் ப்ராப்பராக பீட் பண்ணிங்கனாலும் ஈவனாக உங்களுக்கு அந்த பேன்கேக்கோட பீட்டரோட கன்சிஸ்டன்சி வந்துடும். ஓகேங்களா, உங்களுக்கு இன்கேஸ் வாட்டரியாக இருந்தது அப்படின்னா ஏதாவது ஃப்ளார் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான ஃப்ளார் அப்படின்னா சத்து மாவோ இல்லைனா கோதுமை மாவு, பியூர் கோதுமை மாவு இருக்குல்ல, அது நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த பீட்டரில் நம்ம நாட்டு சர்க்கரையை வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கையிலேயே மெஷர் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ் எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். இல்லை பட்டை ஃப்ளேவரோ இல்லை வெனிலா எசன்ஸ் பிடிக்கனாலும் நீங்கள் தாராளமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இதுவே எசென்ஷியல், அதனால தான் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும் இந்த நெய் இப்போ பாருங்கள் நல்லாவே நெய் வந்து திரண்டு வருது. ஸோ இதில் பார்க்கும் போதே ஒன் பை ஒன்னாக இந்த எந்த அளவுக்கு இதில் நெய் திரண்டு வருதுன்னு உங்களாலே இப்போ ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒன்றும் கிடையாது, நீங்களும் இது மாதிரி இங்கே பால் வாங்குறீங்க, பசும்பால் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ஆடை எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஓரளவு ஃபுல்லாக ஒரு டம்ளர் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி போட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஒரு 2 வீக் 2 வாரம் ஆகும். ஓகேங்களா, 2 வாரம் ஃபுல்லாக அதை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி சுத்தமான நெய் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரெடி ஆகும். இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், சுத்தமான நெய். ஓகேவா, எவ்வளோ கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா பியூரான நெய் நம்மளுக்கு கிடச்சிடும். கலெக்ட் ஆகிட்டு இருக்கா? ஸோ இப்படி நெய் கலெக்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெசலில் வந்து பாட்டமில் தான் நல்லா ஹீட் ஆகுது, அதாவது சைட்ஸ்லலாம் வந்து ஹீட் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்லா ஆடையுமே சைட்ஸுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க நெய் மட்டும் சென்டர் ரீஜனுக்கு வந்து நிற்கும். இன்கேஸ் உங்களுக்கு இப்போ எசென்ஷியலாக இப்போ நெய் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த நெய்யை எடுத்து நீங்கள் எந்த சமையலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 or 2 பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
இங்கே பாருங்கள், நெய் நல்லா திரண்டு வருதா? இப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியுது, அதை பாருங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி அப்பப்போ, ரொம்பலாம் வைக்க வேணாம், ஜஸ்ட்டு 100ல் வச்சா போதும். அப்பப்போ இது மாதிரி கை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் தீஞ்சிரும். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நவுத்த இது மாதிரி நெய் வந்துக்கிட்டே இருக்கும். பேன்கேக்குக்கான மிக்சர் ப்ராப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பேன்கேக் போட்டு எடுக்கலாம். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், இதோ இருக்குது அதோட ஸ்டஃப்பு. நெக்ஸ்ட்டு நெய் கீழே எல்லாம் செட்டில் டவுன் ஆகிட்டுருக்கு. இப்போ 1 by 1 என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரே ஹேண்ட்ஸில் கேமரா வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக எடுக்க முடியல. இதை பாருங்கள், எல்லாம் செட்டில் டவுன் ஆகுதா? இப்போ இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பேன்கேக் யூஸ் பண்ணுறதுனால இது பாதியோடு எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக நம்ம டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா நெய் நம்மளுக்கு கிடைக்கும். பட் என்ன அப்படின்னா, பேன்கேக் செஞ்சுட்டு மேலே இந்த அழகான இது இருக்கு இல்லையா, இந்த ஆடையெல்லாம் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. இது வச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது செப்பரேட்டாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பேன்கேக் செய்கிறதுக்கான நெய் கீழே கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பேன்கேக் நம்ம போட்டாச்சு. ஒரு 1 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே பேன்கேக்கை ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இது மாதிரி ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் ஆகும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் 1000ல் வச்சுக்கிட்டால் கூட போதுமானது தான். இதை வச்சு இந்த சின்ன லெட்டை வச்சு நீங்கள் மூடிடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகுது, தெரியுதுங்களா? ஸோ நல்லா பர்ஃபெக்டாக ரோஸ்ட் ஆகுது. இதோ அழகாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. செகண்ட் ஒன் பாயில் ஆகிட்டுருக்கு. இதோ பாருங்கள், அழகாக நல்லா ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். செகண்ட் ஒன் இதை பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இப்போ தேர்ட் ஒன் போட்டுக்கலாம். இல்லை 1000 வச்சுட்டேன்னா இதில் கொஞ்சமாக இதோ பாருங்கள், நெய் எவ்வளோ கம்மியாக ஊற்றுறேன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக எசென்ஷியல், முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ஹாட்டாக இருக்கிற மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 ஸ்பூன்ஸ் இந்த கரண்டியில் ஒரு 3 கரண்டி ஊற்றுனா எசென்ஷியல். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் வாட்டரி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த பேன்கேக். இதை சுற்றி அப்படியே பாயில் ஆகணும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக உங்களுக்கு பேன்கேக் வேணும் அப்படின்னாலும் இது மாதிரியும் ஊற்றிக்கலாம். நல்லா பாட்டம் அந்த பேன் நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆகுது, உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதை சுற்றி ஒரு எல்லோ கலர் லைன் இருக்கும், அது நெய் தான். அழகாக திருப்பியாச்சு. இப்போ தான் உங்கள் பின்னாடி தான் டாஸ் பண்ணி போட்டோம். இப்போ திரும்பி அப்படியே டாஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா நம்ம லைட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உடனே வேகிடும். நெக்ஸ்ட்டு பனானா எல்லாமே லைட்டாக ஹீட் இருந்தாலே போதும். இது ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நம்ம சீஸ் எடுத்தோம் இல்லையா, நெய் எடுத்துகிட்டு அந்த பேலன்ஸ் ரிமைண்டிங் சீஸ் இருந்துச்சுல அதில் மேலே நம்ம போட்டாச்சு. இதை அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அப்படியே திருப்பி போட்டு வர்றோம். நல்லா கலர் அடிக்கும். நார்மலாகவே நம்ம கலர் அடிக்கும். எதனால் அப்படின்னா, இந்த கலர் கருகுன மாதிரி இருக்கிறதுனா எதனால் ஆச்சு அப்படின்னா, அந்த சீஸ் இருக்கு இல்லையா, அதை நான் கீழே போட்டுட்டேன். அதாவது பாட்டமில் போட்டிருந்தேன். இப்போ சுற்றி பாருங்கள், நல்லா ரோஸ்டட் கலரில் இருக்கும். அவ்வளோதான். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த பேட்டர் ரெடி பண்ணுறது மட்டும்தான் டைம் ஆகும். கரெக்டாக உங்களுக்கு மேகி செய்கிற மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். இதோ பாருங்கள், எவ்வளோ யம்மியாக, அந்த இடம் எவ்வளோ பல்ஃபியாக பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த மார்னிங் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம இந்த இடத்துல டிஸ்பிளேயில் வச்சிடலாம். ஸோ ஓவராலாக இதுதான் பனானா பேன்கேக். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற என்ன நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதில் நாட்டு முட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் ரொம்ப பெனிஃபிஷியல். ஏன்னா இதில் நம்ம 2 நாட்டு முட்டை ஆட் பண்ணிச்சு, 2 ப்ராய்லர் எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எசென்ஷியலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நாட்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதனால நான் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு இதில் பியூர் நெய்யும், அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி தான் பியூர் நெய் எடுத்தோம். இதோ இங்கே பாருங்கள், ரிமைண்டிங் நெய் கொஞ்சம் தான் உங்களுக்கு நினச்சிருப்பீங்க இவ்வளோ நெய் வச்சு என்ன பண்ணுறதுன்னு. கொஞ்சம் நெய் தான் அதுக்கு ரொம்பவே தேவைப்படும், அதிகமாக நெய் தேவைப்படாது. இருந்தாலும் இங்கே பாருங்கள், இதில் ஆயில் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது 1. நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இதில் அப்படியே வாழைப்பழத்தோட சூடாக இருக்குது. வாழைப்பழத்தோட அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்ப் எல்லாமே உங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகும். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இது பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் கோதுமை ஆட் பண்ணியிருக்கோம், அதில் 2 பனானா ஆட் பண்ணிருக்கிறதால இதில் ப்ரோட்டீனும் ப்ளஸ் பாஸ்பரஸ் கண்டென்ட்டும் இதில் ரொம்பவே அதிகம். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும், உனக்கு எனர்ஜெட்டிக்காகவும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இது தான். ஸோ நீங்களும் இதே மாதிரி வெரைட்டி ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இனிமேல் நம்ம அப்கமிங் வீடியோஸில் இந்த மாதிரி வீலாக்ஸும் நம்மளுக்கு அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீலாக் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதே மாதிரி பிளேலிஸ்ட் கூட நம்ம ஃபர்தராக கன்டினியூ பண்ணலாம். நிறைய பேர் வீலாக்ஸும் கேட்டுட்ருக்கீங்க, நான் அது அப்கமிங் வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.